சேவல் சோக்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வயசு ஆகுது. இந்த பட்டா சின்ன பட்டா 1.5 வயசு, அதாவது ஒரு 18 மாதத்துக்கு மேலே ஆகுது. அந்த பட்டா வந்து பொட்டையை கூப்பிடும், பொட்டை பின்னாடி ஓடும், ஆனால் கூவாது. புரிஞ்சுக்கோங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியணுன்னா, கூவுற சேவலெல்லாம் வந்து சீக்கிரம் கூவிச்சுன்றதுக்கோசரம் டப்பிங் பார்த்து சண்டை விட்றாதீங்க. கரெக்டாக அதுக்கான நேரம் வரும்போது அதுவே கூவும். கூவந்ததும் உடனே டப்பிங் பார்த்து சேவலை கண்டம் பண்ணுறாதீங்க. நல்லா முத்த விடுங்க சேவலை. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதுதான் நடக்குது எல்லாத்துலேயுமே. நல்லா முத்த விட்டு சேவலை நல்லா முத்த விட்டு சேவலை தனியாக போட்டு வச்சு நல்லா தீனி குத்து நல்லா லோடு மேலே வச்சு சேவலை எடுத்துகிட்டு போங்க டப்பிங் பார்க்க. அப்போ அது வந்து சரியாக பறக்கலைன்னும் போது தான் நீங்கள் வந்து அது இது பண்ணணும். அந்தமாரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஃபெயிலியர் ரேட்டு கம்மியாக இருக்கும். அதாவது ஒன்று ட்ராப் பண்ணோம், அப்படி இல்லைனா பந்தயம் அடிக்கும். நீங்கள் ஆர்வக்கோளாறில் முத்தாத பட்டாவெல்லாம் தூக்கின்னு போயிட்டு டப்பிங்கில் அசரை அடிக்குது, நரம்பு கால் செய்யுது, எடுத்துகிட்டு போயிட்டு எதனா ஒரு முத்தனை பட்டா மேலே போட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. மாட்டிக்கிறதுக்கப்புறம் பட்டா ஐயோ எம்மானு உதவ வாங்கிக்கின்னு அப்புறமேட்டு நான் கோச்சாவாயிடும். அதனால் நான் சொல்கிறேன், கூவுதுன்றதுக்கோசரம் சண்டை விடாதீங்க. சண்டை விட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் லாஸு, உங்கள் டைம் வேஸ்ட்டு. நல்லா கோழியை முத்த விடுங்க ஃபஸ்ட்டு. என்னோடய நல்ல கருத்து உங்களுக்கு சொல்கிறது, என்னோடய அனுபவத்தில் சொல்கிறது இது ஒன்று தான். நல்லா சேவல் முத்தணும், நல்லா உடம்பு பிடிக்கணும், நல்லா உரப்பாகணும். அதுக்கு வந்து நல்லா தீனி கொடுத்து பார்த்துக்கோங்க. இது பார்க்க அப்படி 16 சைஸுக்கு கம்மி தான். இது 2-3 வாட்டி வாழை கூட பிடிங்கி விட்ருங்க. வால் ரெக்கையெல்லாம் 2-3 பிடிங்கி விட்டிங்கன்னா 2-3 டைமுக்கு கரெக்டாக அது வால் வளர்கிறதுக்கும் நீங்கள் அது டப்பிங்கும் பார்க்க முடியாது, ஒன்றும் பார்க்க முடியாது. அப்புறமேட்டு அதுவாக தெளிஞ்சு ஒரு டைமில் நல்லா உரப்பாந்தான் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும். இல்லைன்னா ரிசல்ட் வந்து நெகட்டிவ் ரிசல்ட்டு மேபி ஆகும். மேக்ஸிமம் நெகட்டிவ் ரிசல்ட் ஆகும். சேவல் முத்தாமல் நீங்கள் எத்தனை போய் களத்தில் விட்டிங்கன்னா நெகட்டிவ் ரிசல்ட்டு நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சோக்கில் பொறுமை வேணும். நீங்கள் விலை கொடுத்து வாங்கி விட்டிங்கன்னா அதுக்கு மதிப்பு இல்லை. ப்ரீட் பண்ணுங்கள். 1-2 கோழி வச்சுக்கோங்க, நல்லா வச்சுக்கோங்க.